பட்ஜெட்ல Redmi மொபைல் பக்காவா இருக்கா? செக் பண்ணிடுவோமா? முதல்ல பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். பாக்ஸ் ஒயிட் கலரா கொடுத்துருக்காங்க. முன்னாடி மொபைலோட மாடல் இருக்கு, பின்னாடி அதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா சார் வேல்யூ ஹெட்டுக்கு 0.846 போட்டிருக்காங்க, பாடிக்கு 0.747 இருக்கு. பாக்ஸ்குள்ளன்னு பார்த்தா ஓப்பன் பண்ணா உள்ள Redmi 12 மொபைல் இருக்கு. அதுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு TPU கேஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல், சிம் எஜெக்டர் பின், டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்கு. கடைசியா ஒரு 22.5 வாட் அடாப்டர் பாக்ஸ்குள்ள கொடுத்திருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். டிசைன் கிளாஸ் பேக் டிசைன் கொடுத்திருக்காங்க. சிம்பிளா நீட்டா பிளைனா இருக்குது. எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும் அப்படிங்கறதுனால பார்த்தோனே அட்ராக்ட் பண்ணிடுச்சு. கீழே அவங்களோட பிராண்டிங் ரெட்மின்னு கொடுத்திருக்காங்க. சைடுல ஃபிளாட்டான எட்ஜஸ் கொடுத்திருக்காங்க. கையில பிடிக்கும் போது நல்லா தான் இருக்குது. இருந்தாலுமே வெயிட் அப்படின்னு பார்த்தா 198 கிராம் வந்துருது. திக்னஸ் அப்படின்னு பார்த்தா 8.17 mm இருக்கு. அப்படிங்க ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளேக்கு வந்தா டிஸ்ப்ளேக்கு ப்ரொடக்ஷனா கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. பட் என்ன வெர்ஷன் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணல. இந்த டிஸ்ப்ளேக்கு ஸ்கிரீன் ப்ரொடக்டரும் ஒட்டியே கொடுத்துட்டாங்க. இங்க டிஸ்ப்ளேயோட சைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த டைம் கொஞ்சம் பெரிய சைஸா தான் கொடுத்திருக்காங்க. 6.7 inch full HD plus IPS LCD display கொடுத்திருக்காங்க. 90 Hz refresh rate ஓட வருது. அது போக 240 Hz touch sampling rateவும் கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளேக்கு 450 nits peak brightness கொடுத்திருக்காங்க. LCD அப்படிங்கிறதுனால ரொம்ப brightness எதிர்பார்க்க முடியாது. அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல அந்த அளவுக்கு பிரைட்டா இருக்காது. பட் இன்டோர்ல ஓகேவா இருக்குது. அது போக OTT பிளாட்ஃபார்ம்காக வைட் வைன் L1 சப்போர்ட் இருக்கு. இன்டோர்ல டிஸ்ப்ளேயோட வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. அது போக இதுல பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. நிறைய பிராண்ட்ல 30,000 ரூபாய் வரைக்கும் கூட வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல் தான் கொடுக்குறாங்க. அது என்ன பிராண்ட் அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Helio G88 அப்படிங்கிற கொஞ்சம் ஓல்டான ஒரு 4G ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இது ஒரு 12nm ப்ராசஸர். இதுல ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாமே லோ கிராபிக்ஸ்ல ப்ளே பண்ணிக்க முடியும். பெரிய அளவுல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்காதீங்க. மத்தபடி டே டு டே யூசேஜ்க்கு மல்டி டாஸ்கிங்க்கு குட்டி குட்டி கேம் விளையாடுறதுக்குலாம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவு ஓகேவா இருக்கும். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 2,84,000 வருது. அது போக ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு பார்த்தா ரொம்ப கண்டினியூஸா நீங்க ஹெவியா கேம் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா பின்னாடி வந்து அந்த ஹீட்டிங் வந்து நல்லாவே தெரியுது. அதை இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி பெட்டரா கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இது போக இதுல ஸ்டோரேஜ் டைப் eMMC தான் கொடுத்திருக்காங்க. இங்க பேட்டரின்னு பார்த்தா எப்பவும் கொடுக்கிற மாதிரி 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பாக்ஸ்க்குள்ள 22.5 வாட் அடாப்டர் இருக்கு. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணாலுமே 18 வாட் வரைக்கும் தான் மேக்ஸிமம் சார்ஜ் ஆகும். பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா நான் ஷார்ட் டைமா தான் செக் பண்ண அப்படிங்கறதுனால பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பெருசா தெரியல. பட் நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அப்படியே சாஃப்ட்வேர் வந்தா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 ஓட MIUI 14 கொடுத்திருக்காங்க. எப்பவும் போல நிறைய ப்ளோட்டர்ஸ் இருக்கு, தேவையில்லாத புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. முக்கியமா அந்த கெட் ஆப்ஸ்ல இருந்து வரக்கூடிய ரெக்கமெண்டேஷன் தப்பி தவறி ஓபன் பண்ணிட்டா அது ஒரு 1 GB ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. அந்த தொல்லை தாங்கவே முடியல. மத்தபடி எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அது போக கால் ரெக்கார்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த MIUI டயலரும் இதுல கொடுத்திருக்காங்க. இது போக பட்ஜெட்லன்னு பார்த்தா பெரும்பாலும் அப்டேட் வந்து சரியா கொடுக்க மாட்டாங்க, இல்ல மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பட் இந்த டைம் Redmi பார்த்தோம் அப்படின்னா அதையுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. 2 வருஷத்துக்கான OS அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கரெக்ட் டைம்க்கு கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இருந்தாலுமே அவ்வளோ அப்டேட்க்கு இந்த ப்ராசஸர் தாங்குமா அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இருந்தாலும் இந்த மாதிரி அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி Redmi சொல்லியிருக்காங்க. இதுல கேமரான்னு பார்த்தா ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்கு. பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அது போக 8 மெகாபிக்சல்ல அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சாரும் கொடுத்திருக்காங்க. ரொம்ப வருஷம் முன்னாடி பட்ஜெட்ல Redmi வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்திருக்காங்க. நிறைய பிராண்ட் வந்து 30,000 ரூபாய் வரைக்கும் கூட அல்ட்ரா வைட் ஆங்கிள் கவர் பண்றது கிடையாது. பட் Redmi கொடுத்திருக்காங்க. அது போக ஒரு 2 மெகாபிக்சல்ல மேக்ரோ சென்சார். நல்ல வேளை அந்த டம்மி சர்க்கிள் எதுவுமே இல்ல. இங்க செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தா 8 மெகாபிக்சல்ல கொடுத்திருக்காங்க. கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா பெருசா எதுவும் கிடையாது. ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல அந்த 50 மெகாபிக்சல் யூஸ் பண்ணும்போது ஓரளவு டீசென்ட்டான போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. இந்த பட்ஜெட்ல பரவாயில்ல, பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது. அல்ட்ரா வைட் ஷாட்ஸும் ஓரளவு நல்லா இருக்குது. அப்படிங்க செல்ஃபி கேமரா வந்தோம் அப்படின்னா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தீங்கன்னா தான் ஓரளவு பெட்டரா போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம் செல்ஃபி கேமரா மேல. அது போக வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா எடுத்துக்கலாம். ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே மேக்ஸிமமா 1080 30 fps ல எடுத்துக்கலாம். அதோட குவாலிட்டி பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல. இதோட பிசிக்கல் பிளேஸ்மென்ட் வந்தா லெஃப்ட்ல சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஹைபிரிட் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. ஒரு சிம் மெமரி கார்டு இல்லனா 2 சிம் போட்டுக்க முடியும். 2 சிம்மே 4G தான் சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 4G மொபைல். பாட்டம்ல வந்து இங்க ஒரு மைக் இருக்கு, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கு, இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு பரவாயில்ல. அப்படியே இங்க ரைட் சைடுல வந்து அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு, கீழே பவர் பட்டன் இருக்கு. பவர் பட்டன்லயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துட்டாங்க. சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்குது. ஃபேஸ் அன்லாக் இருக்குது. அப்படியே டாப்ல வந்தோம் அப்படின்னா ரெட்மியோட பெரிய பிளஸ் என்ன IR பிளாஸ்டர். அந்த IR பிளாஸ்டர் இந்த மொபைலையும் கவர் பண்ணிருக்காங்க. அது பக்கத்துல இங்க 3.5 mm ஜாக் இருக்கு. அத டாப்ல கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் டாப்ல 3.5 mm ஜாக் வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. சோ அந்த
மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது பெஸ்டா இருக்கும். இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தா இதுல ரெண்டு விதமான ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்றாங்க. 4+128, 6+128. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இது எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறதுனால எனக்கு எக்ஸாக்ட்டான பிரைஸ் தெரியாது. பட் என்னோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4+128 ஒரு 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் 6+128 ஒரு 12,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அதோட கம்மியா வந்தா நல்லா தான் இருக்கும். பட் வரதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். அதோட அதிகமா வந்தா அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவான ஒரு டிவைஸா இது இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு Full HD Plus டிஸ்பிளேயோட ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸோட 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட IR பிளாஸ்டர் அது போல 3.5 mm ஜாக் மேல இருக்கிற மாதிரி ஒரு டிவைஸ் இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை தாராளமா கன்சிடர் பண்ணுங்க. பிரைஸ் ரிவீல் ஆன உடனே பின் கமெண்ட்ல அப்டேட் பண்ணிருப்பேன். செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பிரைஸ்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.